டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மே 2ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். நியூஸ் பேப்பர்ல பார்த்த சிக்கலான செய்திகள் எல்லாம் உங்க மைண்ட்ல அப்படியே பதிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷுவல் நோட்ஸா மாத்தி கொண்டு வந்திருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ 4 கிறிஸ்பான கேட்டகரிஸ பிரிச்சிருக்கோம். 1 தேசிய மற்றும் மாநில செய்திகள், 2 சமூக நீதியும் கல்வியும், 3 பொருளாதாரம் மற்றும் தரவுகள், 4 வரலாறு மற்றும் முக்கிய நபர்கள். முதல் செக்ஷன் தேசிய மற்றும் மாநில செய்திகள். இதுல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட ஒரு அருமையான மேப். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஏப்ரல் 30ஆம் தேதியை ஆயுஷ்மான் பாரத் தினமா கொண்டாடுறோம். நோட்புக்ஸ ரெடியா வச்சுக்கோங்க, ஏன்னா இதுல இருந்து நிறைய கேள்விகள் வரலாம். இந்த PMJY திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 2018. இது மூலமா ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் கிடைக்குது. இதனால சுமார் 10.74 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் பயன்பெறாங்க. WHO இலக்குகளுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. 92.47%. இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. இது சாதாரண நம்பர் இல்லங்க. 2026 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல்ல பதிவான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு சதவீதம். இதுக்கு முன்னாடி 2011ல 84.72% பதிவானதுதான் சாதனையா இருந்துச்சு. இப்போ அதை கம்ப்ளீட்டா முறியடிச்சிருக்காங்க. இந்த 2 டேட்டாவையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். மொத்தம் இருக்கிற 6.81 கோடி வாக்காளர்கள்ல ஆண்களை விட பெண்களோட வாக்குப்பதிவு சதவீதம் தான் இங்க அதிகமா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ட்ரெண்ட். அடுத்த செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 3 முக்கியமான ஃபேக்ட்ஸை டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரித்திகா ஸ்ரீ தான் இந்தியாவோட முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர். அடுத்து ஆக்கிரமிப்பு தாவரங்களை AI மூலமா கண்டுபிடிக்கிற ஆப்பை உருவாக்குனதுக்காக கேரளாவைச் சேர்ந்த அலீம் யூசுஃப்க்கு WWF விருது கொடுத்திருக்காங்க. கடைசியா ஒடிஷா கடலோரத்துல நாசாம் SR ஏவுகணைய நம்ம DRDO வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ 2வது செக்ஷனுக்கு வருவோம். சமூக நீதியும் கல்வியும். லக்னோ பப்ளிக் ஸ்கூல் வழக்குல உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்ப கவனிங்க. கல்வி உரிமைச் சட்டத்துக்கு கீழ் தனியார் பள்ளிகள் தங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பா உடனடி சேர்க்கை வழங்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. பாலிட்டி எக்ஸாம்க்கு படிக்கும்போது இந்த பாயிண்ட்ஸை நல்லா லிங்க் பண்ணிக்கோங்க. 2009 RTE சட்டம், 86வது சட்ட திருத்தம், அப்புறம் ஆர்டிகிள் 21A, இது 3 ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. பொருளாதார ரீதியா பின்தங்கிய EWS மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகள்ல 25% இடஒதுக்கீடு கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கான செலவு அரசு அந்த பள்ளிகளுக்கு திருப்பி கொடுத்துடும். அடுத்து ஒரு சென்சிட்டிவான ஆனா ரொம்ப முக்கியமான டாபிக். SC/ST இடஒதுக்கீடிலிருந்து கிரிமி லேயர், அதாவது உயரடுக்கு பிரிவினரை நீக்கிறது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த டைம்லைனை பாருங்க. கிரிமி லேயர் விவாதம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஈஸியா புரியும். 1992 இந்திரா சாவ்னி வழக்குல OBCக்கு கிரிமி லேயர் கான்செப்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா 1993, 2004ன்னு மாறி இப்போ 2024ல தேவேந்தர் சிங் வழக்குல 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உள்ளொதுக்கீடு பண்ணலாம், ஆனா முற்றிலும் நீக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய மைல்கல் தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா 3வது செக்ஷன் பொருளாதாரம் மற்றும் தரவுகள். ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா தான். ஷார்ப்பா கவனிங்க. 917. இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? 27வது இந்தியாவில் பெண்களும் ஆண்களும் அறிக்கைப்படி 2021 முதல் 2023 வரைக்கான இந்தியாவோட பிறப்பு பாலின விகிதம் 917 உயர்ந்திருக்கு. இது உண்மையிலே ஒரு சூப்பரான பாசிட்டிவ் சேஞ்ச். இன்னொரு நல்ல விஷயம், வேலை வாய்ப்புல பெண்களின் பங்கேற்பு 37.5% இப்போ 45.9% ஜம்ப் ஆயிருக்கு. ஆனா அதே நேரத்துல நாம ரியாலிட்டியும் பார்க்கணும். இன்னும் 14.4% எழுத்தறிவு இடைவெளி இருக்கு. அதோட பெண்களுக்கு சம்பளம் இல்லாத வேலை பளுவும் அதிகமா இருக்கிறத இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுது. இந்த 2 ரிப்போர்ட்ஸையும் எக்ஸாம்க்கு கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. 1, 10 லட்சத்துக்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட 47 நகரங்கள் இந்தியாவோட GDPல 60% பங்களிக்குதுன்னு நிதி ஆயோக் சொல்லிருக்கு. அதனால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர்கள் வேணும்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு, பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ரிலீஸ் பண்ண PAI 2.0 இண்டெக்ஸ். இது ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை பேஸ் பண்ணி பஞ்சாயத்துகளுக்கு 0 to 100 ஸ்கேல்ல மார்க் கொடுக்குது. இப்போ பாக்குறது இ-பிராப்தி போர்ட்டல் பத்தின இன்ஃபர்மேஷன். ஊழியர்கள் தங்களோட பழைய ஆக்டிவா இல்லாத EPF கணக்குகளை ஆதார் மூலமா ரொம்ப பாதுகாப்பா லிங்க் பண்ணிக்கிறதுக்காகவே EPFO இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு PF அக்கவுண்ட் எப்போ இன்ஆக்டிவ் ஆகும்?
இதுக்கு 2 கண்டிஷன் தான். ஒன்னு, 36 மாசமா எந்த பணமும் அதுல கட்டாம இருக்கணும். அல்லது 2014ல கொண்டு வரப்பட்ட 12 டிஜிட் UIN நம்பரோட அந்த அக்கவுண்ட் லிங்க் ஆகாம இருக்கணும். சிம்பிள். கடைசியா நம்ம 4வது செக்ஷன் வரலாறு மற்றும் முக்கிய நபர்கள். மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஆவண காப்பகத்துல 1857ல எழுதப்பட்ட தாந்தியா தோப்பையோட ஒரு கடிதத்தை சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். 1857 புரட்சியில நானா சாஹேப் ராணி லக்ஷ்மிபாய்க்கு கூட சேர்ந்து அவர் போராடினது, குறிப்பா அவரோட கொரில்லா போர் முறை, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1859ல அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரிமி லேயர் பத்தி பேசணும் இல்லையா? அதோட இந்த வரலாற்று மேற்கோளை லிங்க் பண்ணி பாருங்க. 1936 மகர் மாநாட்டுல டாக்டர் B.R. அம்பேத்கர் ரொம்ப அழுத்தமா ஒன்னு சொல்லிருக்காரு. ஒடுக்கப்பட்ட சாதியில ஒருத்தர் படிச்சிருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும் வேலை வாய்ப்புல அவர் சமூக புறக்கணிப்பு சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. பொருளாதாரத்தை மட்டுமே வச்சு விளக்குனா அது எப்படி ஒரு எலிட் ட்ராப்பா மாறும்னா அப்பவே எச்சரிச்சிருக்காரு. இன்னைக்கு செக்ஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் எச்சரிச்ச அந்த ஆழமான சமூக புறக்கணிப்ப இன்னைக்கு இருக்கிற நம்ம கொள்கைகள் உண்மையிலேயே முழுமையா சரி செய்யுதா? யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து படியுங்க. அடுத்த செக்ஷன்ல இன்னும் நிறைய விஷயங்களை அலசுவோம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.